வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஹுதைபியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 621ஆம் ஆண்டு மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்து சுமார் 9-10 வருடங்கள் மதீனாவிலே இருந்தார்கள், மக்கா வரல. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவு தென்படுது. இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்யக்கூடியதாக ஒரு கனவு தென்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை உண்மைப்படுத்தும் விதமாக 1400 சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக குர்பானுடைய பிராணிகள், அதாவது ஒட்டகம், ஆடு, இவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு முசாஃபிருக்கு தேவையான வாள், ஒரு பயணி தற்பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய வாள்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு தவறான செய்தி போகக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஷ் இப்னு உமையா என்ற ஒரு சஹாபியை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். நாம் வரக்கூடிய நோக்கம் உம்ராவுடைய நோக்கம் மட்டும்தான். யுத்தம் செய்வதோ மக்காவை கைப்பற்றுவதோ அந்த எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை. உம்ரா செய்துவிட்டு மதீனாவுக்கு சென்று விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த கிராஷ் இப்னு உமையா பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறைஷிகள் கிராஷ் இப்னு உமையாவை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். குறைஷி அல்லாத ஏனைய கோத்திரத்தவர்கள் சொன்னார்கள், இது தவறான முடிவு, ஒரு தூதுவரை கொலை செய்வது தவறு, இது பெரும் ஒரு பின்விளையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் மஷூரா சொல்ல கிராஷ் இப்னு உமையாவை கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேச்சுவார்த்தைக்காக அனுப்ப முடிவு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் முன்கோபக்காரன், நான் சென்றால் அவர்கள் ஏதாவது பேசும்போது வேறு விதமாக நடந்துவிடலாம், உஸ்மானை அனுப்புங்கள், அவர் பொருத்தமாக இருப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்கு வந்தார்கள். குறைஷிகளோடு பேசினார்கள். அபு சுஃபியான் அன்றைய மக்காவுடைய தலைவர். அபு சுஃபியான் சொன்னார், நீங்க வேண்டும் என்றால் தவாப் செய்யலாம், முஹம்மதுக்கு விட மாட்டேன். நீங்க வேண்டால் தவாப் செய்து விட்டு போங்க, ஆனால் முஹம்மதுக்கு நான் விட மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இந்த கஅபாவை தவாப் செய்யும் வரை நான் தவாப் செய்ய மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தவறான செய்தி வருகிறது, உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள், கடுமையாக கோபமடைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து பைஅத் வாங்கினார்கள். பைஅத்து ரித்வான் என்று இந்த பைஅத்துக்கு சொல்லப்படும். பைஅத் வாங்கினார்கள். ஸலமத்து இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கப்பட்டது, அன்றைய நாள் நீங்கள் எதற்காக பைஅத் செய்தீர்கள்? ஸஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். ஸலமத்து இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாயஅனா அலல் மௌத், மௌத்தின் மீது நாம் பைஅத் செய்தோம், எங்களுடைய உயிரை கொடுக்க பைஅத் செய்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு முசாஃபிருடைய பிராணியுடைய வாழ்த்தான் அவர்களும் இருந்தது, வேற எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் யுத்தத்துக்காக மக்காவுக்கு மிக வேகமாக கிளம்பினார்கள். தமீம் என்ற இடத்தில் காலித் இப்னுல் வலீத், அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, மக்காவாசிகளுடைய குதிரை பட தளபதியாக இருந்தார். தமீம் என்ற இடத்தில் அவருடைய படை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு காணாமல் போவதற்கு முயற்சி செய்தார்கள், ஆனால் காலித் ரலியல்லாஹு அவர்கள் கண்டுவிட்டார்கள். காலிதுடைய படை மிக வேகமாக மக்காவுக்கு செல்கிறது. மக்காவுக்கு சென்று காலித் முன்னெச்சரிக்கை செய்கிறார், மக்காவாசிகளே, முஹம்மதுடைய படை பெரும் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, உஷாராக இருங்கள். மக்காவாசிகள் அவர்களுடைய பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் யுத்தத்துக்கு முழு தயாராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, உஸ்மான் கொலை செய்யப்படவில்லை. வந்த செய்தி அது ஒரு வதந்தி, பொய்யான செய்தி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியதும் ரசூலுல்லாஹ் மன அமைதி பட்டார்கள், சஹாபாக்களும் மன அமைதி பெற்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு இடம் வருகிறது, மிரார், அந்த இடத்துக்கு சொல்வார்கள் மிரார். அந்த இடத்தில் கஸ்வா என்ற ஒட்டகம் அப்படி உட்கார்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம். சஹாபாக்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் எழுப்புவதற்கு, எலும்பல்ல. சஹாபாக்கள் சொன்னார்கள், கஸ்வா அடம் பிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கஸ்வா அடம் பிடிக்கவில்லை, அடம் பிடிப்பது அதனுடைய குணமும் இல்லை. அப்ரஹத்துல் அஷ்ரம் யானை படையோடு காபாவை அழிக்க வரும் போது அந்த யானைகளை தடுத்து வைத்தானே ரப், அந்த ரப்பு தான் கஸ்வாவை தடுத்து வைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் 2 தட்டு தட்டினார்கள், ஒட்டகம் எழுந்து நின்றது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய எல்லை பகுதிக்கு வந்தார்கள். ஒரு பள்ளத்தாக்குக்கு கீழால் கூடாரங்களை அடித்தார்கள். குஃபார்களுடைய புறத்தில் இருந்து பலர் பேச்சுவார்த்தைக்காக வந்தார்கள். முதலாவது வந்தவர் பதீல் இப்னு வர்கா, இரண்டாவது வந்தவர்
முக்ரிஸ் இப்னு ஹஃப்ஸ் வரும்போதே சொன்னார்கள் ஹாதா ரஜுலுன் காதிர், இவன் மோசடி செய்யக்கூடியவன், இவன் நம்ப கூடாது. மூணாவது ஒருவர் வந்தார், நாலாவது ஒருவர் வந்தார், ஐந்தாவது சுஹைல் இப்னு அம்ர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கது ஸஹலல்லாஹு அம்ரக்கும், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை லேசாக்கி விட்டான். சுஹைல் இப்னு அம்ர் ரசூலுல்லாஹுடன் பேசி அந்த இடத்தில் ஒரு சுலஹ், சமாதான ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. ஹுதைபியா இந்த இடத்தில் வைத்துதான் சுல்ஹ் எழுதப்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்க. சுஹைல் இப்னு அம்ர் கேட்டார், அர் ரஹ்மான் அர் ரஹீம் எனக்கு தெரியாது, பிஸ்மிக அல்லாஹும்ம என்று எழுதுங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எழுதுமாறு சொன்னார்கள். பிஸ்மிக அல்லாஹும்ம என்று எழுதினார்கள். மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று எழுதக்கூடாது. மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது என்று எழுத வேண்டும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி விட்டார்கள். அவருக்கு அதை அழிப்பதற்கு மனம் இல்ல. ரசூலுல்லாஹை அவருடைய கரத்தினால் அழைத்தார்கள். ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து ஒப்பந்தத்திற்கும் ஒப்புக்கொண்டார்கள். இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள். இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, அடுத்த வருடம் தான் உம்ரா. யாராவது மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். இன்னும் 10 வருடங்களுக்கு எந்த ஒரு யுத்தமும் நடைபெறாது. இவர்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்கள் இவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற ஒரு சுலஹ் ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டதும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கூமு ஃபன்ஹரு தும்ம ஹலிகு, எழுந்து செல்லுங்கள், குர்பானியை அருங்கள், உங்களுடைய முடிகளை வலித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உம்ரா என்று சொன்னார்கள். யாருமே எழும்பல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். வேற எந்த ஒரு சஹாபியும் எழும்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை. ரசூலுல்லாஹ் முதலாவது குர்பான் கொடுத்து முடியை வலித்தார்கள். அதற்கு பின்னர் சஹாபாக்களும் அவர்கள் குர்பானியை கொடுத்து முடியை வலித்தார்கள். அந்த சுல்ஹுல் ஹுதைபியா, இந்த ஹுதைபர் உடன்படிக்கை இந்த பகுதியில் தான் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு எதிரானதாக இருந்தது. ஆனால் அதை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியாக அமைத்தான். ரசூலுல்லாஹ் திரும்பி போகும்போது குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு நாம் பெரும் வெற்றியை தந்து விட்டோம். சாதாரண வெற்றி அல்ல, ஃபத்ஹம் முபீனா, பெரும் வெற்றி. சஹாபாக்களுக்கு விளங்கல்ல. ஆனால் அந்த சுல்ஹ் தான் ஃபத்ஹே மக்காவுக்கு உண்டான மூல காரணம். குறைஷிகளிடம் பனு பக்கர் பைஅத் செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடம் ஹுஸா கோத்திரம் பைஅத் செய்திருந்தார்கள். பனு பக்கர் ஹுஸாவுக்கு அநியாயம் செய்தார்கள். பனு பக்கருக்கு குறைஷிகள் உதவியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு தயாராகினார்கள். அதுதான் ஃபத்ஹே மக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய படை வருகிறது என்பதை பார்த்த மக்கா வாசிகள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒருவருடைய இரத்தத்தையும் ஓட்டாமல், யுத்தமே இல்லாமல் மக்காவை வெற்றி கொண்டார்கள். அதுதான் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய வெற்றியே. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு துஆ செய். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள். ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் இருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. ஒரு புனிதமான இடத்திலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதங்கள், சஹாபாக்களுடைய கால் பாதங்கள் பட்ட இடத்திலிருந்து நாம் துஆ செய்கிறோம் ரப்பே. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே. மறுமையில் வெற்றியாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. துன்யாவில் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக. உன்னை வழிபட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. அமல் இபாதத்தின் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. அமல் இபாதத்துடைய அதிகமான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. பாவங்கள் மீது ரப்பே வெறுப்பை தருவாயாக. பாவங்களுடைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தராமல் இருப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, கடைசி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கபரை சுவர்க்க பூஞ்சொலையாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சொலையாக ஆக்கி வைப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உனது அரிஷுக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. ரப்பே, எங்களுடைய அமல் இபாதத்தின் மூலம், எங்களுடைய துஆக்களின் மூலம் அவர்களுக்கு ரப்பே சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்லவர்களாக சாலிஹானவர்களாக வளர வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானி, முழு உம்மத்துக்கும் ரப்பே இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக.